அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ப்ரொடியூசர் சடன்ல நைட் ஷூட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? I'll be happy. எனக்கு ஐம் a night person actually. நைட் நீங்க 1 மணிக்கு கூப்பிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லை. உங்க ஃபேன் யாரோ எனக்கு ஃபேனா அப்படி இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆட்டோ சங்கர் என்னால யூஎஸ்ல இருந்து பார்க்கவும் முடியாது. நான் VPN யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் நான் எனக்கு பர்சனலாக எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நான் அந்த ப்ராஜெக்டை சாட்டிஸ்ஃபையிங்காக பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட. ஸோ இதுக்கு மேலே அது சக்ஸஸ் ஆகுதா, ஃபெயிலியர் ஆகுதா, இதனால் எனக்கு ஒரு ரீச் கிடைக்குதா, அதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. எனக்கு ஜென்ரலாகவே ஹீல்ஸ் செட் ஆகாது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் டால், ஐம் 5'8". நான் ஆல்ரெடி இந்த டாலுக்கே என் கூட நடிக்கிறதுக்கு ஹீரோலாம் செட் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவேன். மூவிஸ்லேருந்து சொல்லணும் அப்படின்னா, எனக்கு நான் ரொம்ப க்ளோஸாக கடைசி விவசாயி ஃபீல் பண்ணுறேன். அந்த தாத்தா கிட்ட இருந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, அவங்க ஜட்ஜு கூட கேட்பாங்கல்ல, இவராக கொண்டுட்டாருன்னு வந்து கேஸை போட்டிருக்கீங்க அப்படின்னு. அந்த இன்னசென்ஸ் இப்போ லைஃப்பில் நிறையா மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பொய் சொல்லியிருக்க கூடாதுன்னா ஏதாவது போய் சொல்லி மாட்டிக்கிட்ட விஷயங்கள். நான் கொஞ்சம் பேட் இன் லையிங், அதனால மோஸ்ட்லி உண்மையை தான் சொல்லுவேன். ஆனால் நான் பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பிக் பாஸ்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு ஆக்சுவலாக பப்ளிக் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. மோஸ்ட்லி வந்தேன்னா கூட யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். யாரும் என்னை மீட் பண்ணக்கூடாது, யாருக்கும் நான் தெரியக்கூடாது, அப்படிதான் நான் நினைப்பேன். இல்லை அப்படிலாம் இல்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. கொஞ்சம் அப்படியே ஃபன் செக்மெண்டா போகலாமா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட், ஃபன் செக்மெண்ட் மாதிரி. ப்ரொடியூசர் சடன்ல நைட் ஷூட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? I'll be happy. எந்த டைம்னாலும் எனக்கு ஐம் a night person actually. எனக்கு மார்னிங் 3 மணி மார்னிங் 5 o'clockன்னு சொன்னாங்கன்னா தான் டிஃபிகல்ட். நைட்டு நீங்க 1 மணிக்கு கூப்பிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஒர்க் போயிட்டு நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு மார்னிங் தூங்குவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டகரி போல நீங்க நைட் ஷிஃப்ட்? இல்ல நான் மார்னிங் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு நைட்டு முடிச்சிருப்பேன். ஓகே. உங்க ஃபேன் யாரோ சடனா ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எனக்கு ஃபேனா அப்படி எப்படி சொல்றீங்க? இல்ல சீரியலாவே இப்ப நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு, அதெல்லாம் ஃபைன், ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆனா நான் எதுவுமே ரிலீஸ் இங்க இருந்ததில்ல, அதனால என்னை யாருக்கெல்லாம் தெரியும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதுதான் ஷாக் ஆவேன். என்னங்க எனக்கு ஃபேனா, என்னோட போட்டோ எடுத்து நீங்க காமிச்சு யாருன்னு யார்கிட்ட சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இல்ல நீங்க உங்களோட மூவிஸ் லைக் வெப் சீரிஸ் எதுவுமே நீங்க மூவிஸ் ரிலீஸ் ஆகிறப்போ போய் பார்த்தது இல்லையா? அந்த நான் இங்க இல்ல, இந்தியால இல்ல. சோ அதான் பிரச்சனை. தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் whatever more than celebritiesோட அந்த மொமெண்ட், அந்த ஆசையே அதுதான். ஃபேன்ஸோட ஃபர்ஸ்ட் படத்தை ஃபர்ஸ்ட் எபிசோட் பாக்குறப்போ அவங்களோட மொமெண்ட் அப்படியே ஷேர் பண்றதுதான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆட்டோ சங்கர் என்னால யூஎஸ்ல இருந்து பார்க்கவும் முடியாது. நான் VPN யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். சோ அன் ப்ராஜெக்ட் சாப்டர் 2 ரிலீஸ் பண்ணப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி டிராவல்ல இருந்தேன், வேற கண்ட்ரியில புக் பண்ணி டிராவல்ல இருந்தேன். அதனால திடீர்னு அந்த டிராவலை நடுவில் நிறுத்திட்டு வர முடியல. இப்போ சொன்னீங்களே ப்ராஜெக்ட் சி சாப்டர் 2, அது மெயின் டைட்டிலே அதுதானா இல்ல 10? So it's a sophomore movie. வேற லைக் செகண்ட் பார்ட்ட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிற மாதிரி ஐடியால அந்த மாதிரி பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டா? இது செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்புறமா ரிலீஸ் பண்றேன். அப்புறமா எடுக்கிற மாதிரி பிளான்ல பண்ணாங்க. எடுக்கறாங்களான்னு தெரியல. பியா அது சி வந்து கேப்சூல், அதோட பேர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் அது அந்த மாதிரி. சோ அந்த படத்துக்குள்ளார ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும், அந்த ப்ராஜெக்டோட பேர் ப்ராஜெக்ட் சி. அந்த மாதிரி வெளியில ஒரு விஷயம் இருக்கு, அது உள்ள ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வச்சு கொண்டு போறாங்க. ஓகே சூப்பர். ஏர்லி மார்னிங் கால் ஷீட் கேட்டா ஓகே பண்ணுவீங்களா? இப்போதான் நீங்க சொன்னது வருது. சொல்லுவேன், ஆனா ரொம்ப கஷ்டப்படுவேன். இல்ல கம்பல்சரி அந்த இதுக்கு நீங்க தான் தேவை அப்படின்னு ஒரு பர்பஸ் இருந்து சொன்னாங்கன்னா போவீங்களா? இல்ல நான் ஒரு மூவி பண்ண ஆரான்னு சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆகல. ஐ ஹோப் இட் ரிலீசஸ். அது வந்து நாங்க டெய்லி காலையில, ஏன்னா நாங்க கேரளா பார்டர்ல ஷூட் பண்ணோம். ஸோ நாங்க குற்றாலம் கிட்ட ஸ்டே பண்ணிட்டு காலையில டிராவல் பண்ணி ஒரு 1 hour டிராவல் பண்ணி போயிட்டு ஹைக்கிங் பண்ணி மவுண்டைன் மேல பண்ணணும். ஸோ அதனால அதுக்கு வேற வழியே இல்லை, நீங்க காலையில வழியா போகணும். ஆனா அந்த டைம்ல நான் ஐடில ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு ஒர்க் பண்ணி நைட்டு 12 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ணணும், மிட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு காலையில 5 மணிக்கு எழுந்து கிளம்பி நான் போகணும். மல்டி டாஸ்க் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா, சோ அது வந்து சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஆனா ப்ரொடியூசர் சொல்லிட்டே இருப்பாரு, ஏன்னா மத்தவங்க வந்து என்ன மாதிரி இப்போ ஈவினிங் வந்து ஒர்க் பண்ணணும்னு இல்லை, ஆனாலும் நான் கரெக்டா காலையில 5 o'clock அங்க வந்து நின்றுடுவேன். அந்த பொண்ணு கரெக்டா எப்படி வருது, அதுவும் அண்ட் எனக்கு டயர்ட் ஆனா என் ஃபேஸ்ல தெரியாது.
இட் வில் டேக் சம் டைம். இப்போ நான் 2 days கண்டினியூஸா தூங்கல ஏதாவது பண்ணல அப்படின்னா தான் என் ஃபேஸ்ல தெரியும். 1 dayலாம் எனக்கு தெரியாது, என் ஃபேஸ் அவ்வளோவா காட்டி குடிக்காது. தேங்க்ஃபுல்லி ஐ ஹோப் இட் ஸ்டேஸ் லைக் தட். அதனால தெரியாது உங்களுக்கு. மேக்கப் போட்டுட்டு இல்ல டயர்டான தெரியாதுன்றீங்களா? மேக்கப் நான் மெயின்டைன் பண்ணுவேன், ஸ்கின் மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் நைட் இந்த மாதிரி தூங்கும் போதெல்லாம் ஐபேட் எல்லாம் போட்டு தான் படுப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுவேன், ஸோ தட் அந்த டார்க் சர்க்கிள்லாம் ரொம்ப தெரியாம அந்த மாதிரியா. இப்போ சொல்லிருந்தீங்க நீங்க நடிச்ச அந்த ஆரா படம் ரிலீஸ் ஆகலன்ட்டு, அது ரிலீஸ் ஆகுமா இல்லாட்டி எப்படி? ப்ரொடியூசரை தான் கேட்கணும். தெரியல. இது ஜென்ரலா உங்க சைட்ல இருந்து இல்ல, பொதுவா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய படங்கள் அப்படின்னா குறிப்பிட்ட செலக்டிவான படங்கள் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த மொமெண்டா இருக்கும் ஃபேவரட்டா. அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாதப்போ அவங்களுடைய மைண்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஓடும், இது நம்ம ரொம்ப ரசிச்சு பண்ணமே, நம்மளுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் வேற சொல்லுவோம் நினைப்போமே, அப்படிங்கிறப்போ அவங்களுடைய தாட் என்னவா இருக்குங்கிறத உங்க சைடுல நீங்க சொல்றீங்களா? ஏன்னா எனக்கு பர்சனலா ஆரா ரொம்ப ஹாப்பி ஐ டிட். ஏன்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஆட்டோ சங்கரா இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸியா இருக்கட்டும், ஓரளவுக்கு கொஞ்சம் டெம்ப்ளேட்டடா இருக்கும் என்னோட கேரக்டர். ஸோ அதை பிரேக் பண்றது ரொம்ப ஒரு சேலஞ்சா இருந்தது. ஸோ ஆரா டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு மாடர்னான கேர்ளோட சப்ஜெக்டா இருந்துச்சு. ஏன்னா இது ரெண்டுமே நான் சாரி கட்டிட்டு ரொம்ப லோக்கல் கேர்ளா அந்த மாதிரி இருப்பேன். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு யூடியூப் சேனலோட சிஇஓ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அது அந்த படத்துல. ஸோ அதனால அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எனக்கு பர்சனலா. ஏன்னா மாடர்னா என்னை பார்த்துருக்க முடியும் அந்த மாதிரி அது. அண்ட் நான் லைக் ஐ செட், நாங்கள் டெய்லி காலையில அங்கே போயிட்டு மவுண்டைன் ஹைக்கிங்லாம் பண்ணி மவுண்டைன் மேலே அது ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஈவினிங் ஒர்க் பண்ணுவேன் வேற. ஸோ அதனால அந்த எஃபர்ட்லாம் ஒரு 20 days அந்த மாதிரி அங்கே ஸ்டே பண்ணி நாங்கள் பண்ணோம். ஸோ இட் வுட் ஹேவ் பீன் நைஸ் ரிலீஸ் ஆயிருந்தா. நான் பர்சனலாக நான் இது ஐடி ஒர்க் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் எனக்கு பர்சனலாக எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நான் அந்த ப்ராஜெக்டை சாட்டிஸ்ஃபையிங்காக பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட. ஸோ இதுக்கு மேலே அது சக்ஸஸ் ஆகுதா, ஃபெயிலியர் ஆகுதா, இதனால் எனக்கு ஒரு ரீச் கிடைக்குதா, அதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. ஃபைட் சீனு பட் ஹீல்ஸை போட்டிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி இருக்கா? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், லீஃப்னு சொல்லிட்டு. அதில் ஃபைட் சீக்வன்ஸ் நிறையா இருந்தது. தேங்க்ஃபுல்லி அவங்க ஹீல்ஸ் எல்லாம் போட சொல்லலை, ஷூ போட்டுட்டு தான் ஓடினோம். எனக்கு ஜென்ரலாகவே ஹீல்ஸ் செட் ஆகாது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் டால், ஐம் 5'8". ஸோ இதுக்கு மேலே ஹீல்ஸ் போட்டேன்னா நான் ஆல்ரெடி இந்த டாலுக்கே என் கூட நடிக்கிறதுக்கு ஹீரோலாம் செட் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஹீல்ஸ் எல்லாம் போட்டேன்னா என் பக்கத்தில் யாருமே நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹீல்ஸ் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஐ டோன்ட் மைண்ட். ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்குது, எல்லாமே பண்ணுறதுக்கு தானே உள்ளே வந்திருக்கோம். ஸோ எல்லாமே பண்ணலாம். இப்போ ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டு, 1 ட்ரூத் சொல்லணும், 1 லை சொல்லணும். ஓகே, உங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் மொமெண்ட் எதுனாலும் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு ட்ரூத்தான ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா எது சொல்லுவீங்க? லைஃப்ல பர்சனலா நடந்த மாதிரி அந்த மாதிரி கேக்குறீங்களா, இல்ல மூவிஸ் பார்த்து அந்த மாதிரி ஏதாவது? லைக் ஒரு விஷயம் தான் உங்க சைடு. ஓகே, மூவிஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா எனக்கு நான் ரொம்ப க்ளோஸா கடைசி விவசாயி ஃபீல் பண்றேன். அவரு இப்போ வரைக்கும் நாங்க வீட்டுல கூட பேசும்போதெல்லாம் சொல்லிட்டாங்களாப்பா போமா அப்படிங்கிறது நாங்க பேசிப்போம். அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அவர்கிட்ட இருந்த அந்த தாத்தா கிட்ட இருந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல. அவங்க ஜட்ஜு கூட கேட்பாங்கல்ல, இவரா கொண்டுட்டாருன்னு கேஸை போட்டிருக்கீங்க அப்படின்னு. அந்த இன்னசென்ஸ் இப்ப லைஃப்ல நிறைய மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. பாக்குற மத்தவங்க கிட்டயும் சரி, இப்ப என்கிட்டயும் சரி, நான் ஒரு இன்னசென்ட்டா இருந்திருப்போம்ல எங்க இருக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும்ல, அந்த இன்னசென்ஸை கொஞ்சம் மிஸ் பண்றேன். ஸோ அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது எப்படி நம்ம இப்போ வரைக்கும் வச்சுக்க, ஏன்னா அவர் ஏஜ்டு ஒரு பர்சன், 80 இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் அதில் காமிச்சப்போ. அப்போவும் அவர்கிட்ட அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல. அதே சமயம் அவரோட விஷயத்துல அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. அவர் என்ன பண்றாரோ அதில் அவருக்கு நல்லா தெரியும். மற்றபடி உலகம் அவருக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதை நம்ம எவ்வளோ ஏஜ் ஆனாலும் எப்படி அந்த இன்னசென்ஸை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது எனக்கு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பர்சனல் லைஃப்லனா இந்த டிராவலிங்ல நான் பாக்குறது தான். நான் இப்ப அந்த பாட்டியை கூட சொல்லலாம், எனக்கு அந்த கல்லை தூக்கிட்டு அந்த பாட்டி எனக்கு இன்னும் மைண்ட்ல இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம இது ஏறதுக்கு இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கோம், எப்படி போறாங்க அப்படிங்கும் போது நம்ம இன்னும் நம்மள பிசிக்கலா டெவலப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. இல்ல அவங்களுமே உங்க சைட்ல இருந்து சரி உங்க வயசுல எல்லாம் நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, அந்த மாதிரி இந்த தனுஷ் ஒரு படத்துல அப்படியே வர்றப்போ அந்த சின்ன பையனை பாக்குறப்போ இந்த வயசுல எப்படி இருந்திருப்பேன் அந்த மாதிரி அவங்க சைடுமே ஃபீல் பண்ணலாம் இல்லையா? இருக்கலாம். ஓகே மேம், இப்போ உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள், அதாவது லைஃப்ல இல்லை பொதுவா சினிமாவிலே இருக்கலாம், லைக் உங்களுடைய இது ஒர்க் ரிலேட்டடா
இந்த பொய் நான் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? பொய் சொல்லியிருக்க கூடாதுன்னா ஏதாவது பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட விஷயங்கள்? நான் கொஞ்சம் பேட் இன் லையிங், அதனால மோஸ்ட்லி உண்மையதான் சொல்லுவேன். ஆனா நான் பொய் சொன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நான் எப்பவுமே உண்மைதான் சொல்றேன் அப்படிங்கறனால என்னோட பொய்யை மாஸ்க் பண்ணிட முடியும் ஈஸியா, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலே எனக்கு ஸ்கூல் டைம்ல எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, எப்படி பொய் சொல்ல என்கிட்ட வந்து கேட்பாங்க. பொய் சொல்றதே கஷ்டங்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்ககிட்ட வந்து? ஏன்னா அது எனக்கு நேச்சுரலா வராது. ஆனா நான் இப்ப சொல்லி ஆகணும் அப்படிங்கும் போது நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். நான் அதனாலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்பேன். இப்போ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட அவங்க வீட்டில் ஏதோ சம்திங் யாரோ வராங்க அப்படிங்கிறது என்கிட்ட சொன்னான். இது வந்து ஆனால் இவங்களுக்குலாம் தெரியக்கூடாது, அதனால நீ வரும்போது அவங்க இருப்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது நீ சொல்லக்கூடாது இது இருந்தது அப்படின்னா. அப்படின்னா நான் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக நான் ஏதாவது சொதப்பிடுவேன். ஏன்னா இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கோம்னா எங்கேயாவது வெளில போவோம், ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், எனக்கு பேசும்போது அது வந்துடும் ஆயில. ஸோ அதனால நான் வேற எங்கேயாவது வெளில வேணா ஸ்டே பண்ணிக்கிறேன், என்னால் இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த பொய் ஸ்பான்டேனியஸாக வராது. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லி என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்து சொல்லுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டேங்கும் போது நான் உண்மை மாதிரியே பேசிடுவேன். ஏன்னா என்ன நானே உண்மைன்னு கன்வின்ஸ் பண்ணிடுவேன். அப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போது தெரியாது. அதாவது ஒரு பொய்யே ப்ரிப்பேர் பண்ணி பொய் சொல்றது வந்து இப்போதான் பார்க்குறேன். ஸ்பான்டேனியஸாக வர்றது கொஞ்சம் கஷ்டம். சிச்சுவேஷனலாக அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்கும், பெரியவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சிலது சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷனலாக இருக்கும். ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு ஒரு இந்த போய் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஓகே, நான் ஒரு தடவை வந்துட்டு எங்கள் ஹோல் கிளாஸ் வந்துட்டு அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர்டாகவே இல்லை. திடீர்னு வந்துட்டு இப்போ எக்ஸாம் அப்படின்னு இந்த சும்மா திடீர் டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க. ஹோல் கிளாஸ் காப்பி அடித்தோம். யாருமே அதை வந்துட்டு எதுவும் இல்லை, டீச்சரும் எதுவும் பெருசாக கவனிக்கல, ஏதோ சம்திங் வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு யாருமே இதை ஒழுங்கா எழுதல, எல்லாருமே காப்பி தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்களா? யாரையும் அவங்க என்ன பிடிக்கல, பட் அவங்க கிளாஸே இதான் பண்ணிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் பேப்பர்லையுமே காப்பீடுன்னு அடிச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனா நான் இல்லை, நான் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா நான் அவங்க பிடிக்கல, நான் இப்போ பார்க்கும்போது பிடிச்சி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் காப்பி அடிச்சது அவங்க கண்டே பிடிக்கல. அதனால நான் எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு எப்படி காப்பீடுன்னு போடக்கூடாது, நீ வந்து கேளு சொல்லிட்டு. ஆனால் நான் காப்பி அடிச்சிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ நான் சொல்றத அவங்க நம்புறாங்க. ஸோ எனக்காக வந்து என் கிளாஸ்ல வந்து என் டீச்சர் கிட்ட வந்து பேசி, அப்புறம் எங்கள் டீச்சர் வந்துட்டு சாரி நான் வந்து இப்படி போட்டுக்கூடாதுன்னு அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா நான் போய் நான் சொன்னது போய் நீ பண்ணது மாதிரி ஹோல் கிளாஸ்ல உள்ள மொத்த டீம் அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க, அவங்கள மாட்டிட்டாங்கல்ல, நான் மாட்டாதனாலதான் நீங்க தப்பிச்சிட்டீங்க. மாட்டாதனால நான் பொய் சொல்லி தப்பிச்சிட்டேன். பட் ஆனா ஐ ஃபெல்ட் பேட். அதுக்கும் ஒரு பொண்ணு தான் ரீசன். ஒரு நான் 10 ஒரு 8th 9th அந்த டைம்ல தான் அந்த காப்பி பண்ற அந்த இதெல்லாம் இருந்துச்சு. 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு பொண்ணு எல்லாரையும் மாட்டி விட்டுருவா. அவள் ப்ராப்பராக படித்து தான் வந்து எழுதுவா. ஸோ யார் காப்பி அடித்தாலும் அவள் மாட்டி விட்டுருவா பண்ணுறாங்கன்ட்டு. அது எனக்கு ஒரு பாயிண்ட்ல தான் அது பிரேக் ஆச்சு. நான் வந்துட்டு கரெக்ட், அவள் நியாயமாக படித்து வந்து எழுதுறா, நம்ம காப்பி அடிக்கும் போது அவளை விட அதிகமாக கூட சம்டைம்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். அப்படிங்கும் போது அது பிரேக் ஆச்சு. இல்லை நம்ம இனிமேல் காப்பி அடிக்கக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிறது பிரேக் ஆச்சு. ஸோ ஒன்னொன்னும் ஒருத்தங்க கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கிறது, அந்த மாதிரி தான். நம்ம தப்பு பண்ணுறது எல்லார்கிட்ட இருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் கண்டிப்பாக. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளா ரியலைஸ் பண்ணி பிரேக் ஆகணும் அப்படிங்கிறது ரியல் லைஃப்லயும் நடக்குது. படிச்சு எழுதுறவன் கம்மியா மார்க் எடுப்பான், பார்த்து காப்பி அடிச்சு எழுதுறவன் இவனோட அதிகமா மார்க் எடுத்துட்டு போயிருவாங்க. நான் ஒரு இது பண்ணிருக்கேன், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் மாத்தி படிச்சுட்டு போயிட்டேன் எக்ஸாம்க்கு. நிறைய பேர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஃபுல்லி மத்தியானம் தான் எக்ஸாம், காலையில ஃபுல்லா நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். அதை நல்லா படிச்ச ஒரு பொண்ணை உட்காந்து ஒரு தடவை எல்லாத்தையும் படி அப்படின்னு சொல்லி நான் வேற காதுல கேட்டு போய் எழுதினேன். நான் படிக்கல, அது அவ சொன்னதை காதுல கேட்டு போய் எழுதினேன். ஆனா அவளை விட அதிகமா நான் தான் மார்க் பண்ணேன். ஓகே, இந்த பிக் பாஸ் எல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சா? ரீச் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் அது நிஜமா ஆப்பர்ச்சுனிட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் ரீச் அவுட் பண்ணுவாங்க, பிக் பாஸ் போறீங்களா அந்த மாதிரி கேட்டு ரீச் அவுட் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு என்னன்னா வந்து பிக் பாஸ் வந்து ஒருத்தங்களோட பர்சனாலிட்டியை தான் காமிக்க ட்ரை பண்றாங்க. நான் ஆக்டிங்கை தான் காமிக்கணும்னு நான் ட்ரை பண்றேன். ஸோ என் பர்சனாலிட்டி மற்றவங்களுக்கு பிடிக்கணுங்கிற நீட் இருக்கிறதா நான் நினைக்கல. என் ஆக்டிங் மற்றவங்களுக்கு பிடிச்சா போதும், அதை நான் கரெக்டாக போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு ஆக்சுவலாக பப்ளிக்
ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு பப்ளிக் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொய் சொல்ல வராது, ஃப்ளூயண்டா வராது. ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஏதாவது பேசி நம்ம ரொம்ப ஏதாவது தப்பா பேசிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நான் அமைதியா இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறனால நான் மோஸ்ட்லி வந்தேன்னா கூட யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். யாரும் என்ன மீட் பண்ணக்கூடாது, யாருக்கும் நான் தெரியக்கூடாது அப்படிதான் நான் நினைப்பேன். இல்ல அப்படிலாம் இல்ல, மோஸ்ட்லி எனக்கு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். நான் கொஞ்சம் ஃப்ரேம்ல பாக்கிறதுக்கும் நேர்ல பாக்கிறதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால மோஸ்ட்லி எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால எனக்கு வந்து நான் நல்லா நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், ஆனா நான் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். எல்லாரும் தெரியணும், நான் ஒரு ஃபேம் ஆகணுங்கிறதுக்காக தான் நடிக்கிறதுக்கு போவாங்க. ஆனா நடிக்க போனதுக்கு அப்புறம் என்ன யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. ஆமா, நான் அதை பிரேக் பண்றதுக்காகவே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியா? வாக்கி ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணேன். நானும் ஒரு அமெரிக்கன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் பண்ணோம். நான் வந்து இந்த மாதிரி தமிழ் மூவிஸ்லாம் இருக்கு, சவுத் இந்தியான்னு ஒரு இருக்கு, அங்கே இவ்வளோ லாங்குவேஜ் இவ்வளோ மூவிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறையா நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு அது நாங்கள் ரியாக்ஷன் சேனல்ஸ் வந்து சேனலில் வந்து ரியாக்ஷன்ஸ் பண்ணோம். அது ரொம்ப எங்களுக்கே நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் பேண்டமிக் டைமில் வந்துட்டு ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வந்து அது ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பட் தென் அப்போ ஐ ரியலைஸ்ட், ஓகே பப்ளிக் வந்துட்டு நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணோம்னா பப்ளிக்கும் வந்துட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எங்கள் கமெண்ட்ஸ் ஒன்று கூட பேட் கமெண்ட்ஸே வந்தது கிடையாது அந்த வீடியோஸ்க்கு. எல்லாமே மோஸ்ட்லி நல்ல கமெண்ட்ஸ், பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் ஐம் லைக் ஓகே, நம்ம பப்ளிக் கிட்ட பேசினா அவங்களும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இப்போ நீங்கள் இந்த இதில் சினிமா வர்றதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷனாக ஒரு பார்ட்டை எடுத்துக்குவோம். ஒருவேளை நீங்கள் கஃபே ஓனராக இருந்தால் உங்களோட ஃபர்ஸ்ட் மெனு என்னவா இருக்கும்? எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. காஃபியில் வர நீங்கள் என் டீயும் பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும். இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சப்பறம் காஃபி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால காஃபி ரொம்ப பிடிக்கும். என்னோட காஃபே மெனுவில் வந்துட்டு கண்டிப்பாக கேரமல் மேக்கியாட்டோ இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி நாள் நான் அதை தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் என் கூட காலில் யாராவது இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் அதான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு. கேரமல் மேக்கியாட்டோ இருக்கும். அப்புறம் கொர்டாடோன்னு ஒன்று ஸ்டார்பக்ஸில் இருக்கு, அது இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வியட்நாமீஸ் காஃபி இருக்கும். வியட்நாம் அவங்களோட காஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ இருந்தப்போ ட்ரை பண்ணியிருந்தேன், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஆக்சுவலாக இன்னொரு காஃபி அவங்களோடதுல இருக்குது, எக்கு காஃபின்னு சொல்லிட்டு எக் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எக் ஸ்மெல்லே வராது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று இருக்கும். ஓகே, டீச்சராக இருந்தால் உங்களோட ஸ்ட்ரிக்ட் லெவல் என்ன? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அந்த அப்போ சொல்லியிருந்தீங்க காப்பி அடிக்காம மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. ஆமாம், இல்லை ஐ திங்க் அவங்க ஃப்ளோவில் விட்டு தான் அவங்கள பிடிக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். டீச்சராக இருந்தேன் நான் ஆக்சுவலாக ரொம்ப 3rd ஸ்டாண்டர்டில் டீச்சராக இருந்தேன். யாருக்குன்னா எங்கள் தெருவில் இருக்கிற பாட்டிகளுக்கெல்லாம் நான் டீச்சர். ஸோ அப்போ நம்ம ரொம்ப சின்ன வயசுல என்ன பண்றோம்னு தெரியாது. ஸோ நான் சும்மா ஒரு போர்டு வச்சு அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்தேன். ஆனா அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அவங்க லைஃப்ல கிரியேட் பண்ணுச்சுன்னு எனக்கு அப்ப தெரியல. நான் சும்மா குழந்தை ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க பேரை அவங்க எழுத கத்துக்கிட்டாங்க அதனால. ஸோ அவங்க வந்து போற இடத்துல எல்லாம் கை நாட்டு வைக்காம அவங்களால அவங்க பேரை எழுத முடிஞ்சது. ஸோ அது அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு தெரியல, நான் சின்ன வயசுல ஏதோ ஜாலியா பாட்டி எல்லாம் கூப்பிட்டு உட்காந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன் கண்டிப்பா. பைலட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் என்ன உங்களுக்கு? Pray to all the God you know. Yeah, have a safe travels but still pray to all the God you know. ஓகே, இப்போ ஃபைனலா ஒரு क्वेश्चन. ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொருடைய ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ட்ரீம் ரோல், ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம என்னதான் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இலக்கு, ஒரு கோல் அப்படின்னு நோக்கி போய்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பர்டிகுலராக செப்பரேட்டாக இந்த ரோலை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த பிறவி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் ஏதாவது இருக்கா? இல்லை, ரோலாக எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இப்போ இந்த ஃபீல்டில் நம்ம இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான கதாபாத்திரம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்காக காத்துட்டு இருக்க கதாபாத்திரம் கண்டிப்பாக என்னை வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் கதாபாத்திரமாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் பர்சனலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு நாகேஷ் சார் இறந்துட்டாரு, ஆனால் அந்த மாதிரி அவங்களாம் இப்போ ஏஐயில் கூட்டிகிட்டு வர முடியுதுன்னா அவங்களோடலாம் ஒரு ட்ராவல் பண்ண முடிஞ்சு, கே பாலச்சந்தர் சார், நாகேஷ் சார்,
கமல் சார் தேங்க்ஃபுல்லி இன்னும் இருக்காரு, அப்படியே இருங்க, நல்லா இருங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோடலாம் வந்துட்டு ஜேர்னி, கிரேசி மோகன் சார் அவங்களோடலாம் ஒரு ஜேர்னி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு ஏஐலையாவது அவங்களோட பண்ணிட்டேன்னா. சரி, ஓகே மேம். கண்டிப்பாக உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட், உங்களுடைய தமிழ் சினிமாவில் நீங்கள் நிறைய படங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணி ஒரு கிரேட் சக்ஸஸை தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக எங்களுடைய டீம் சார்பாக ஒரு பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.